بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني أستجب لكم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தொடர்ந்து துவா செய்வதின் முக்கியத்துவமும் அதனுடைய வழிமுறையும் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகின்றான். நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும், அவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் முஃமின் 40வது சூராவினுடைய 60வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். வகால ரப்புக்கும் உதுஊனி, உங்களுடைய இறைவன் கூறுகிறான், அல்லாஹ் கூறுகிறான், உதுஊனி, என்னை நீங்கள் அடையுங்கள், என்னை பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய பிரார்த்தனைக்கு உங்களுடைய துஆவிற்கு நான் பதில் அளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, யார் எனக்கு இபாதத் செய்வதை விட்டு பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக அவர்கள் நரகத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப், என்னை அடையுங்கள், என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடத்திலே துவா கேளுங்கள், உங்களுடைய துவாவை நான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன், உங்களுடைய துவாவை நான் கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறேன், உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். எனவே என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். நீங்கள் என்னை வணங்காமல் என்னை வணங்குவதை விட்டு பெருமை அடைத்தீர்கள் என்று சொன்னால் சிறுமைப்பட்டவர்களாக இழிவுபட்ட நிலையில் நீங்கள் நரகத்திலே நுழைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூறுவது, நீங்கள் என்னை அடையுங்கள், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே இறைவனுடைய அறிவிப்பினுடைய அடிப்படையில் நாம் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அழைக்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், துவா கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் ஒவ்வொருவருமே தேவையுடையவர்களாக, ஒவ்வொரு வகையான தேவையுடையவர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு பதிலளிக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு இருக்கிறான். நம்மை படைத்தவன், நமக்கு உணவளிப்பவன், நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தவன், நேர்வழியை காட்டுவன், குர்ஆனை தந்தவன், நபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக இறைவன் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்கள் என்னை அழையுங்கள், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில 1145வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم ينزل ربنا كل ليلة إلى سماء الدنيا حين يبقى ثلث الليل الآخر يقول من يسألني فآتيه من يدعوني فأستجب له ومن يسألني فآتيه ومن يستغفرني فأستغفر له.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்சில் ரப்பல் நம்முடைய இறைவன் நம்மளை படைத்த ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவினுடைய கடைசி பகுதியில் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். என்சில் ரப்பல் இல்ல சமாய் துன்யா, முதல் வானத்திற்கு இறைவன் இறங்கி வருகின்றான். இறங்கி வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இரவினுடைய கடைசி 3 பகுதியில் கடைசி பகுதியில் இறைவன் இறங்கி வந்து சொல்கிறான், மை யதுஊனி ஃபஅஸ்தஜிப், யார் என்னை அழைக்கிறார்களோ, யார் என்னிடத்திலே துஆ செய்கிறார்களோ, யார் என்னிடத்திலே பிரார்த்திக்கின்றார்களோ, யார் என்னிடத்திலே என்னை அழைத்து பிரார்த்தனை கேட்கிறார்களோ ஃபஅஸ்தஜீபு லஹு, அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கின்றேன். யார் இடத்துல துஆ செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் இரவினுடைய கடைசி பகுதியில் துன்யாவுடைய வானத்திற்கு வந்து அல்லாஹ் கேட்கின்றான், யார் என்னை அழைக்கிறார்களோ அவருடைய அழைப்பிற்கு நான் பதில் அளிக்கின்றேன். ஒமன் யஸ்அல்னி ஃபஅதீஹி, யார் என்கிட்ட கேட்குறாங்களோ, என்ன கேட்குறாங்களோ, ஏது கேட்குறாங்களோ அவர்கள் கேட்பதற்கு நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். ஒமன் யஸ்தக்ஃபிர்னி, யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, தௌபா செய்கிறார்களோ, இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகிறார்களோ ஃபஅஸ்தக்ஃபிரு லஹு, அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா நம்மை துஆ செய்ய சொல்கிறான். அந்த துஆவை ஏற்றுக்கொள்வதற்காக இறைவன் நமக்கு இன்னொரு மகத்தான சிறப்பையும் கூறுகின்றான். ஒவ்வொரு இரவினுடைய கடைசி பகுதியிலே வந்து அடியாரிடத்திலே அல்லாஹ் விரும்புகின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யார், யார் இடத்துல துஆ செய்கிறாங்க, நீங்கள் துஆ செய்யுங்க, உங்களுடைய துஆவை நான் கபூலாக்கிறேன், உங்களுடைய துஆவிற்கு நான் பதில் அளிக்கின்றேன். நீங்கள் இடத்துல கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவை, என்ன கஷ்டம், என்ன துன்பம், என்ன தேவையுடையவராக, இதை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன். அதே போன்று நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து தௌபா செய்கிறீர்களா, பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா, உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எனவே இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டி கொடுக்கின்றான். அப்போ நம்ம கேட்கும்படி வலியுறுத்துகின்றான். ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிக்கக்கூடியவனாகவும் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் நம்முடைய துஆவை கபூலாக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான், நம்முடைய கேட்கக்கூடியதை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வை நாம் அழைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்காங்க, துஆ அழைத்திருக்கிறாங்க, பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க, தன்னுடைய கஷ்டங்களை கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த சஹாபாக்கள் இருந்தார்கள், ஈமானோடு உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையிலே போய் நின்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லிக ஹாதில் இஸாபா மின் அஹ்லி இஸ்லாம் ஃபலா துஅபத் ஃபில் அர்லி அபதா. இறைவா, எங்களை படைத்த நாயனே, இறைவனை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. அந்த கஷ்டம் வந்துச்சு, இந்த போரில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய, அல்லாஹ் இந்த சின்ன கூட்டத்தை, இந்த உன் ஈமான் கொண்ட அடியார்களை நீ அழித்து விட்டால், இந்த சிறிய கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இதற்கு பின்னால் இந்த பூமியில் உன்னை வணங்கக்கூடியவர்கள் ஒருவருமே இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். எனவே இவர்களுக்கு நீ வெற்றியக்கூடிய அல்லாஹ், உன்னை வணங்கக்கூடிய மக்களை இந்த பூமியில் அதிகமாக்குறா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அழுதார்கள், கஷ்டப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தார்கள், உறுதியாக நம்பிக்கை வைத்து கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூலாக்கினான், பதிலளித்தான். அதையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல சொல்லி காட்டுகிறான். இஸ்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் என்ன செஞ்சீங்க, உதவி தேடி துஆ செய்தீர்கள், துஆ கேட்டீர்கள், உதவி தேடினீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதிலளித்தான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட அடியார்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அழைக்க வேண்டும்.
அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்முடைய துஆவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்முடைய துன்பங்களை அகற்றக்கூடியவனாக இருக்கிறான். நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா கேட்கின்றான், நமக்கு பதிலளிக்கின்றான். அது அல்லாஹு தஆலாவை வாக்களிக்கின்றான். எனவே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வகால ரப்புக்கும் அதுஊனி, உங்களை படைத்தவன், உங்களுக்கு உணவளிப்பவன், உங்களை பாதுகாக்கக்கூடிய ரப்பு சொல்றான், நீங்கள் என்னை அழையுங்கள், என்னிடத்திலே துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆவிற்கு நான் பதிலளிக்கின்றேன் என்று. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை நாம் கேட்டுமோ நம்முடைய ரப்பிடத்திலே நாம் எப்பொழுதும் கேட்கக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, குறிப்பாக தஹஜ்ஜுதினுடைய இரவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக பழக்கமுடையவர்கள் நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அந்த நேரத்தில் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்கள் நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் துஆ கேட்கக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டப்பட்ட அடிப்படையில் அல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும், அல்லாஹ்வுடைய துஆ கபூலாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.